கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஜேகே காஸ்பல் டிவிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜான் கார்த்திகேயன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான தலைப்பு, இயேசுவின் வாழ்வில் 4 மாலையினுடைய அனுபவம் குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசுவின் சந்தித்த மலை கலிலேய மலை. மத்திய 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்களிலே திரளான ஜனங்கள் இயேசுவிடம் வருகிறதை கண்டபொழுது அவர் அந்த மலை மீது ஏறி ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணத்தினுடைய மறைபொருள்களை வெளிப்படுத்தப்படுகிற ஒரு இடமாக அந்த மலை இருக்கிறது. மோசேயின் நாட்களில் இப்படிப்பட்டதான நியாயப்பிரமாணம் இந்த மலை மீது கொடுக்கப்பட்ட போது எந்த ஜனங்களும் ஆடு மாடுகளும் அந்த மலையத்தில் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு மலை மீது ஏறி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத சத்தியத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துறவர்களில எல்லா ஜனங்களையும் கிட்டே வரவேற்று ஆண்டவர் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு மனவுள்ளே. இது முதலாவது, இந்த மலை நியாயப்பிரமாணத்தினுடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிற அனுபவமாய் காணப்படுகிறது. அடுத்த மலை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், உயர்ந்த மலையின் அனுபவம். இந்த மலைக்கு இன்னொரு பெயர் உண்டு, மறுரூப மலை என்று சொல்லி. இந்த உயர்ந்த மலையிலே ஆண்டவர் இயேசு ஏறின பொழுது அங்கே மறுரூபமாகிறார். அங்கே தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஊழியத்திற்கான அழைப்பு வெளிப்படுகிறது. மோசேயின் வெளியவும் வந்து இயேசுவின் மரணத்தை குறித்துதான சில விதமான காரியங்களை அங்கீகரிக்கிறதையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. என் கண்மனவுள்ளே, இந்த 2வது, அந்த உயர்ந்த மலையின் மீது ஏறின இயேசு அங்கே மறுரூபமாகிறார். உயர்ந்த தரிசனமும் உயர்ந்த அழைப்பும் அங்கே வெளிப்படுகிறது. என் கண்மனவுள்ளே, 3வதாக இயேசு சந்தித்த மலை கொல்கதா மலையின் அனுபவம். இங்கே மத்திய 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்களே, கொல்கதா என்கிற இடத்திற்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்து என்று சொன்னால் ஊழியம் நிறைவு செய்கிறதையும் ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிப்பதும், ஆண்டவர் இயேசுவை எதற்காக அந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த ஊழியத்தை நிறைவு செய்து கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கப்படுகிற ஒரு இடமாக அந்த மலையின் அனுபவமாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மத்திய 27:50 வாசிகளில் ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:46 வாசிகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 19:30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வாசிகளில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவரே எதற்காக வந்தாரோ அந்த ஊழியத்தை நிறைவு செய்கிற ஒரு தருணமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, 4வது மலை ஒலிவ மலையின் அனுபவம். இந்த மலை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாசகங்கள் ஆசிரியர்களே பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த மலை கொடுக்கிறது. இந்த மலைக்கு ஏற்ற போது ஒரு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனக்கு மனோலே, இந்த நல்ல வேலையும் கூட இயேசு சந்தித்த 4 மாலையின் அனுபவங்கள் அவருடைய வாழ்வில் அந்த ஊழியத்துடைய ஆரம்பம், அந்த முடிவும் அந்த மலையிலே அவருடைய ஊழியம் நிறைவேற்றது. இந்த நம்முடைய வாழ்க்கையில கூட சில மலைகளை நாம் சந்திக்கிறோம். அந்த மலையின் அனுபவங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.